என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், சஷ்டி விரதம் வீடியோ எல்லாமே நான் போட்டுகிட்டே இருந்தேன். திருக்கல்யாண வீடியோ முடிச்சுட்டு படையல் வீடியோ போடலாம்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கோச்சிக்காதீங்க. கோவில் அபிஷேக வேலை இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிடலாம் சொல்லி சாமியெல்லாம் அழகாக அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் சாமிக்கு போய் அபிஷேகம்லாம் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். நாங்கள் அபிஷேக வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும் கண்டிப்பாக. அபிஷேகம் பண்ணுறது எடுக்கூடாது சொல்லிட்டாங்க, அதனால் மற்ற வீடியோலாம் உங்களுக்கு வரும் நாளைக்கு, கண்டிப்பாக பாருங்கள். பிரசாதம்லாம் சூப்பராக செஞ்சுருக்கேன். வெண்பொங்கல், பஞ்சாமிரதம் எல்லாமே வீட்லேயே, பஞ்சாமிரதம்லாம் வீட்லேயே செஞ்சுருக்காங்க, சூப்பராக செஞ்சுருக்கேன். நான் கண்டிப்பாக அதை நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன். இன்னும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா முருகருக்கும் பிள்ளையாருக்கு எல்லாருக்குமே அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. சாமி படம் எல்லாருக்குமே அழகாக அலங்காரம் பண்ணி இன்றைக்கும் எப்போதும் போல் ஷர்க்கோண கோலம் வந்து பூவாலே போட்டிருக்கோம். அவருக்கு வந்து அந்த ரெட் கலர் அப்படின்ற பூவே பிடிக்கும் அவருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் தான் வச்சு நான் அந்த கோலம் போட்டு சரவண பாபா எழுதி 6 விளக்கு ஏற்றிருக்கேன். அப்புறம் எப்போ போலவே வேல் விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேன். அப்புறம் வடை பாயாசத்தோட சாப்பாடு, வெண்பொங்கல், பஞ்சாமிரதம் எல்லாமே நான் வீட்லேயும் எடுத்து வச்சுட்டு போனேன். எளிமையான படையல் தான் என்னோடய படையல். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு படையல் போட்டாச்சு. கண்டிப்பாக இதை ஏற்றுப்பாருன்ற ஒரு திருப்தியோடு இருக்கேன். இந்த 48 நாள் விரதத்தை நான் ரொம்ப மன திருப்தியோடு முடிச்சிருக்கேன். அடுத்த வருஷம் கண்டிப்பாக இதே போல் நான் எடுத்து செய்யணும். என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு இவங்க துணையாக இருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்ல நம்பிக்கையாக இருக்குது. என்னோடய இஷ்ட தெய்வமும் சரி, அங்காளம்மாவும் சரி, எனக்கு குலதெய்வமாக இருக்க முருகனும் சரி, எனக்கு இப்போவும் கூடவே இருக்காங்கிறது கண்குளிர நாங்கள் நிறைய விஷயத்தில் பார்த்தோம். இந்த 48 நாளில் எவ்வளோ மனசு கஷ்டப்படுற மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் நம்மளுக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அது கடவுள் மட்டும்தான் காரணம். என்னோட குடும்பம் நல்லா இருக்குன்னா அது கடவுள் மட்டும்தான் காரணம், வேறு யாருமே கிடையாது. நீங்கள் எல்லாரும் இதே போல் நல்லா இருக்கணும் சொல்லி நான் கடவுள்கிட்டே வேண்டிக்கிட்டேன்.